அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு டி.எஸ். சொக்கலிங்கம். போரும் வாழ்வும். முதலாவது பின்னுரை. வாசிப்பவர் சாருமதி. அத்தியாயம் 13. பியரின் அனுபவங்கள். பியரும் அவருடைய மனைவியும் அறைக்குள் நுழைந்தபோது முதிய கோமகள் வழக்கமாக உள்ள ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தாள். அதாவது மனதிற்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற காலத்திலெல்லாம் பெஷன் சீட்டு விளையாட்டை அவள் விளையாடுவதுண்டு. ஆகவே பழக்கமான சுபாவத்தினால் பியரோ அல்லது அவளுடைய குமாரரோ எங்காவது வெளியூர் போய்விட்டு திரும்பி வந்தால் அவள் சொல்லுகிறபடி இப்பொழுதும் கூறினாள். எனது அன்பே, எத்தனை நாட்களாகிவிட்டன. உமக்காக நாங்கள் எல்லோரும் காத்திருந்து மனம் சோர்ந்து போயிருக்கிறோம். நல்லது, கடவுளுக்கு நன்றி என்று சொன்னாள். அதே மாதிரி அவளுடைய வழக்கமான முறையில் கொடுக்கப்படும் பரிசு அவ்வளவு முக்கியமானதல்ல எனது அன்பே. ஆனால் ஒரு வயதான பெண்ணாகிய எனக்கு நீர் கொடுக்கிறீரே, அதுதான் ரொம்ப விசேஷமானது என்று அவளுக்கு பியர் பரிசுகளை கொடுத்தபோது கூறினாள். தன்னுடைய முடிவடையாத சீட்டாட்டத்திற்கு மத்தியில் பியர் அங்கே வந்து சேர்ந்தது அவளுக்கு பிடிக்கவில்லை என்பது தெளிவாக காணப்பட்டது. தன்னுடைய சீட்டாட்டத்தை முடித்தாள். அதன் பின்னால் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளை அவள் பார்த்தாள். அந்த பரிசுகளில் மிகச்சிறந்த வேலைப்பாடுள்ள சீட்டு பெட்டி ஒன்று இருந்தது. பிரகாசமான நீல நிறங்கொண்ட சேவர் தேநீர் கோப்பை இருந்தது. அந்த கோப்பையில் ஒரு இடைச்சியின் உருவம் வரையப்பட்டிருந்தது. அந்த கோப்பைக்கு ஒரு மூடியும் இருந்தது. ஒரு தங்க மூக்குப்பொடி டப்பியும் அந்த பரிசுகளில் இருந்தது. அந்த டப்பியின் மூடியில் கோமகனின் உருவம் வரையப்பட்டிருந்தது. பீட்டர்ஸ்பர்கில் அந்த உருவத்தை வரைவதற்கு பியர் ஏற்பாடு செய்தார். அம்மாதிரியான ஒரு டப்பி வேண்டுமென்று அவள் வெகு காலமாக ஆசை கொண்டிருந்தாள். ஆனால் அச்சமயத்தில் அழுவதற்கு அவளுக்கு விருப்பமில்லை. ஆகவே அந்த படத்தை பாராமுகமாக நோக்கிவிட்டு சீட்டு பெட்டியை உன்னிப்பாக கவனித்தாள். எனது அன்பே, உமக்கு வந்தனம். எனக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படி நீர் செய்துவிட்டீர் என்று அவள் சொன்னாள். அவள் எப்பொழுதும் அம்மாதிரியே சொல்லுவாள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் திரும்ப வந்து சேர்ந்தீர். அதைவிட ஸ்லாக்கியமான எதுவும் என்னால் காண முடியவில்லை. நீர் உமது மனைவியை கண்டிக்க வேண்டும். இங்கே அவளோடு எங்களால் இருக்க சகிக்கவில்லை. நீர் வெளியூர் போய்விட்டால் ஒரு பைத்தியக்கார பெண்ணை போல அவள் இருக்கிறாள். எதையும் அவளால் பார்க்க முடியவில்லை, எதையும் நினைவு கொள்ள முடிவதில்லை என்று அவள் தனது வழக்கமான வாக்கியங்களை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தாள். இதோ பார் ஆனா டீமபீனா என்று தன்னுடைய சிநேகிதியை பார்த்து சொன்னாள். எப்பேற்பட்ட சீட்டு பெட்டியை எனது குமாரர் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இதோ பார். வெகுமதிகளை பார்த்து பெலோவா புகழ்ந்தாள். தனக்கு கிடைத்த துணிகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். பியரும் நட்டாஷாவும் நிக்கலஸும் கோமகள் மேரியும் டெனேசாவும் ரொம்ப பேச வேண்டும் என்று விரும்பிய போதிலும் முதிய கோமகள் முன்பாக அவர்களால் பேச முடியவில்லை. அவளிடம் மறைப்பதற்கு அவர்கள் விரும்பாவிட்டாலும் அவள் கால நடப்பிற்கு வெகுகாலம் பின்தங்கியவளாக இருந்தபடியால் அவள் முன்பு ஏதாவது பேச ஆரம்பித்தால் பொருத்தமில்லாத அவளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எத்தனையோ தடவைகளில் அவளிடம் சொல்லியவற்றை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கும். அதாவது இன்னின்னார் மரணம் அடைந்து விட்டதாகவோ இன்னின்னார் திருமணம் செய்து கொண்டதாகவோ அவளிடம் சொல்லியிருந்தால் அதை அவளால் நினைவில் வைத்துக் கொள்ள முடிவதில்லை. என்றாலும் பழக்க தோஷத்தினால் அந்த வரவேற்பு அறையில் சாமோவாரை சுற்றி கூடி தேநீர் பருகுவதற்காக அமர்ந்தார்கள். இளவரசர் வாசைலிக்கு வயது ரொம்ப அதிகமாகிவிட்டதா? கோமகள் மேரி அலெக்சிவ்னா வாழ்த்துக்களை அனுப்பினாளா? இன்னமும் தங்களை பற்றி அவள் நினைத்து கொண்டிருக்கிறாளா என்ற மாதிரி ஒருவருக்கும் சிரத்தை இல்லாத, தனக்கு கூட சிரத்தை இல்லாத அவளுடைய கேள்விகளுக்கு பியர் பதில் சொல்லி வந்தார். யாருக்கும் சிரத்தை இல்லாத, ஆனால் தவிர்க்க முடியாத இம்மாதிரியான உரையாடல்கள் அந்த தேநீர் பருகும் காலம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தன. குடும்பத்தில் உள்ள வயது வந்தவர்கள் எல்லாரும் அந்த தேநீர் மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அந்த மேஜையின் தலைப்பில் சோனியா உட்கார்ந்திருந்தாள். சாமோவாரும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் தங்களுடைய வாத்தியார்களுடனும் உபாத்தியாயினிகளுடனும் பக்கத்து அறையில் அமர்ந்து தேநீர் பருகி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய குரல்கள் அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தன. தேநீர் பருகுவதற்கு ஒவ்வொருவரும் தங்களுக்கு பழக்கமான இடங்களில் அமர்ந்தார்கள். அடுப்பிற்கு பக்கத்தில் ஒரு சிறிய மேஜைக்கு முன்பாக நிக்கலஸ் அமர்ந்திருந்தார். அவரிடம் ஒரு கோப்பை தேநீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பார்ஜாய் நாயான வயதான சாம்பல் வர்ணம் கொண்ட மைல்கா அமைதியான சாம்பல் வர்ண முகத்தோடும் முன்பை விட இப்பொழுது பிரதானமாய் காணப்பட்ட அதனுடைய பெரிய கருப்பு கண்களோடும் அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் படுத்திருந்தது. பாதி நரைத்து போயிருந்த சுருண்ட முடியையும் மீசையையும் கிருதாவையும் கொண்டிருந்த டெனேசா கோமகள் மேரிக்கு பக்கத்தில் தம்முடைய ஜெனரலின் யூனிபாரத்தை தரித்து அமர்ந்திருந்தார். பியர் தமது மனைவிக்கும் முதிய கோமகளுக்கும் மத்தியில் அமர்ந்திருந்தார்.
முதிய சீமாட்டிக்கு புரியக்கூடிய விஷயங்களையோ அல்லது எவற்றில் அவளுக்கு சிரத்தையுண்டு என்று பியர் நினைத்த விஷயங்களையோ பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார். சமூக விஷயங்களை பற்றி அவர் அவளுக்கு சொன்னார். அவளுடைய வாலிப காலத்தில் அவளுக்கு நண்பர்களாய் இருந்து பிரபலமாய் விளங்கிய கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் இன்று உலகத்தின் நாலா பக்கங்களிலும் சிதறி கிடக்கிறார்கள். அவர்களும் அவளைப் போலவே தங்களுடைய முதிய காலத்தை கழித்து வருகிறார்கள். என்றாலும் அவளுடைய வாலிப காலத்தைச் சேர்ந்த நண்பர்கள்தான் உண்மையான உயர் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கோமகள் நினைத்தாள். பியருக்கு ஏற்பட்ட பரபரப்பைக் கண்டு அவர் போன பிரயாணம் மிகுந்த சுவாரஸ்யமானது என்றும் அதை பற்றி அவர் ஏராளமாக சொல்ல வேண்டியது இருக்கும் என்றும், ஆனால் முதிய கோமகளுக்கு முன்னால் அவர் சொல்ல மாட்டார் என்றும் நட்டாஷா நினைத்தாள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக டெனேசாவ் இல்லாதபடியால் பியர் காட்டும் முன்ஜாக்கிரதையை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே பீட்டர்ஸ்பர்கில் நடந்து கொண்டிருப்பவைகளை அறிய வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தபடியால் பியரிடம் கேள்விகள் கேட்டார். செமியோனோவ் பட்டாளத்தில் என்ன நடந்தது என்பதையும், அராக்சிவை பற்றியும் பைபிள் சங்கத்தை பற்றியும் கேள்விகள் கேட்டார். ஒன்றிரண்டு தடவைகளில் தம்மை மறந்து பியர் இவைகளை பற்றி பேச ஆரம்பித்தார். ஆனால் நிக்கலஸும் நட்டாஷாவும் அந்த பேச்சிலிருந்து அவரை மாற்றி இளவரசர் ஐவானுடையவும் கோமகள் அலெக்சிவ்னாவுடையவும் தேக சௌக்கியத்தை பற்றி பேச வைத்தார்கள். நல்லது, இந்த அசட்டுத்தனங்கள் எல்லாம் காஷ்னரும் டாட்டாரினாவாவும் என்று டெனேசாவ் கேட்டார். உண்மையாகவே இன்னமும் அது நடந்து கொண்டிருக்கிறதா? நடந்து கொண்டிருக்கிறதா என்றா கேட்கிறீர் என்று பியர் கூறினார். ஏன், முன்னை விட அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. பைபிள் சங்கம்தான் இப்பொழுது முழுவதும் அரசாங்கமாய் இருக்கிறது. எனது அன்பான நண்பரே, அது என்ன விஷயம் என்று கோமகள் கேட்டாள். அவள் தேநீரை குடித்து முடிந்து விட்டபடியால் அவருடைய உணவிற்கு பின்னால் கோபம் கொள்ளுவதற்கு ஏதாவது ஒரு சால்ஜாப்பு வேண்டியிருந்தது. அரசாங்கத்தை பற்றி நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லது அம்மா, உனக்கு தெரியும் என்று தம்முடைய தாயாருக்கு அவளுடைய மொழியில் எம்மாதிரி சொல்ல வேண்டும் என்பதை அறிந்த நிக்கலஸ் இடைமறித்து பேசினார். இளவரசர் அலெக்சாண்டர் காலைட்சின் என்பவர் ஒரு சங்கத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஏராளமாக செல்வாக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அராக்சிவும் காலைட்சினும் என்று ஞாபக மறதியாக பியர் பேச ஆரம்பித்தார். அவர்கள்தான் இப்பொழுது முழுவதிலும் அரசாங்கமாய் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட அரசாங்கம்! ஒவ்வொன்றிலும் அரசாங்க துரோகத்தையே அவர்கள் காண்கிறார்கள். ஒவ்வொன்றை பற்றியும் அவர்கள் பீதி கொள்ளுகிறார்கள். நல்லது, இளவரசர் அலெக்சாண்டரை எப்படி குறை கூற முடியும்? அவர் மிகுந்த மதிப்பு வாய்ந்த மனிதர். மேரி அன்டோவ்னாவின் வீட்டில் நான் பல தடவை அவரை சந்தித்ததுண்டு என்று கோமகள் ஒரு வருத்தமான குரலில் கூறினாள். அவர்கள் எல்லாரும் மௌனமாய் இருக்கவே அவளுடைய வருத்தம் இன்னும் அதிகமாயிற்று. மேலும் அவள் சொன்னாள், இந்த காலத்தில் ஒவ்வொருவர் மீதும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு பைபிளின் சங்கம், நல்லது, அதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவள் எழுந்தாள். ஒவ்வொருவரும் எழுந்தார்கள். அவள் மிகுந்த கடுமையான தோற்றத்தோடு வரவேற்பு அறையில் உள்ள தன்னுடைய மேஜைக்கு மீண்டும் திரும்பினாள். அதன் பின்னால் ஏற்பட்ட வியாகுலமான மௌனமானது அடுத்த அறையிலிருந்து வந்து கொண்டிருந்த குழந்தைகளின் குரலினாலும் சிரிப்பினாலும் கலைந்தது. ஏதோ ஒரு தமாஷான பரபரப்பு அங்கே ஏற்பட்டதென்று தோன்றியது. முடிந்துவிட்டது, முடிந்துவிட்டது என்று குஞ்சு நட்டாஷாவின் மகிழ்ச்சியான கூச்சல் எல்லாவற்றிற்கும் மேலாக கேட்டது. கோமகள் மேரியையும் நிக்கலஸையும் பியர் நோக்கி சந்தோஷமாக புன்முறுவல் கொண்டார். அது ஒரு மகிழ்ச்சியான சங்கீதம் என்று அவர் சொன்னார். அப்படியானால் அண்ணா மக்காராவ்னா தன்னுடைய காலுறை வேலையை முடித்துவிட்டாள் என்று தோன்றுகிறது என கோமகள் மேரி கூறினாள். ஓ, நான் போய் பார்க்க போகிறேன் என்று பியர் சொல்லி துள்ளி எழுந்தார். உனக்கு தெரியும் என்று அவர் வாசலுக்கு பக்கத்தில் நின்று சொன்னார். நான் அந்த சங்கீதத்தில் விசேஷமாக ஏன் பிரியம் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? எல்லாம் சரியாக இருக்கின்றன என்று எனக்கு முதலாவதாக தெரிவிப்பது அதுதான். நான் இன்று வீட்டை நோக்கி வந்தபோது வீடு நெருங்க நெருங்க என்னுடைய கவலையும் அதிகமாயிற்று. முன்னறையில் நான் நுழைந்தபோது ஆண்ட்ரூஷாவின் சிரிப்பு குரல் பலமாய் கேட்டது. எல்லாம் சரியாயிருக்கின்றன என்பதுதானே அதற்கு அர்த்தம்? எனக்கு தெரியும், அம்மாதிரியான உணர்ச்சியை நான் அறிவேன் என்று நிக்கலஸ் சொன்னார். ஆனால் நான் அங்கே போகக்கூடாது. ஏனெனில் அந்த காலுறைகளை எனக்கு திடீரென்று கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு. அந்த குழந்தைகளிடம் பியர் சொன்னார். அவைகளின் கூச்சல்களும் சிரிப்புகளும் இன்னும் அதிகமாய் உரக்க குரலில் கேட்க ஆரம்பித்தன. அண்ணா மக்காராவ்னா இங்கே வா என்று பியர் சொல்லுவது கேட்டது.
நான் உத்தரவு கொடுத்தும் உடனேயே நீ அறையின் மத்திக்கு வர வேண்டும். 1, 2 என்று நான் சொல்லிய 3 என்று சொல்லும்போது நீ வர வேண்டும். நீ இங்கேயே நில்லு. உன்னை நான் எனது கைகளில் எடுத்துக்கொள்கிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். 1, 2. அடைப்புக்குறிக்குள் இச்சமயம் பியர் சிறிது நிறுத்தினார். அங்கே அமைதி நிலவியது. மீண்டும் நாவலுக்குள் 3 என்று அவர் கூச்சலிட்ட போது குழந்தைகளின் பரவசமான குரல்கள் அந்த அறையை நிரப்பின. 2, 2 என்று அவைகள் கூச்சலிட்டன. அப்படியானால் 2 காலுறைகள் என்று அர்த்தம். அன்னா மக்கராவ்னா அவளுக்கு மட்டும் தெரிந்த ஒரு ரகசிய முறையினால் ஒரே சமயத்தில் அதே ஊசியினால் 2 காலுறைகளை பின்னுவதுண்டு. அவை தயாரானவுடன் குழந்தைகளின் முன்னிலையில் வெற்றி பார்வையோடு அவள் ஒரு உரைக்குள்ளிருந்து மற்றொரு உரையை வெளியே எடுத்து காட்டுவாள். அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அத்தியாயம் 14. பியர் மாமாவும் குஞ்சு நிக்கலஸும். இதற்கு பின்னால் நள்ளிரவு வணக்கம் சொல்வதற்காக குழந்தைகள் உள்ளே வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் முத்தமிட்ட பின்பு உபாத்தியாயர்களும் உபாத்தியாயினிகளும் தலை குனிந்து வணங்கிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனார்கள். குஞ்சு நிக்கலஸும் அவனுடைய வாத்தியாரும் மட்டும் அங்கே தங்கியிருந்தார்கள். டெசலஸ் அந்த பையனிடம் கீழே வரும்படி மெதுவாக கூறினார். இல்லை திருவாளர் டெசலஸ், நான் இங்கே தங்கி இருப்பதற்கு என்னுடைய அத்தையிடம் கேட்கப் போகிறேன் என்று குஞ்சு நிக்கலஸ் பால்கோஸ்கி மெதுவான குரலில் சொன்னான். என்னுடைய அத்தையே, நான் இங்கே இருக்க வேண்டும் என்று அவன் தன்னுடைய அத்தையிடம் சென்று சொன்னான். அவனுடைய முகத்தில் இரக்கமும் பரபரப்பும் ஆர்வமும் காணப்பட்டன. கோமகள் மேரி அவனை நோக்கினாள். உடனே பியரையும் பார்த்தாள். நீர் இங்கே இருக்கும்போது அவனால் அந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது என்று அவள் சொன்னாள். நான் உம்மிடம் அவனை அழைத்து வருகிறேன் திருவாளர் டெசலஸ், நள்ளிரவு என்று பியர் சொல்லிவிட்டு அந்த சுவிட்சர்லாந்து வாத்தியாருக்கு தமது கையை நீட்டினார். பின்னால் ஒரு புன்னகையோடு அந்த குஞ்சு நிக்கலஸை நோக்கினார். நீயும் நானும் நம்மை பற்றி ஒருவருக்கொருவர் இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை. அவன் எம்மாதிரி சாயலில் வளர்ந்து வருகிறான் மேரி என்று அவர் கோமகள் மேரியை பார்த்து சொன்னார். என்னுடைய தந்தையைப் போல் இருக்கிறேனா என்று அந்த பையன் கேட்டான். அவன் கேட்டபோது அவனுடைய முகம் சிவந்தது. அவனுடைய மகிழ்ச்சியான பிரகாசமான கண்கள் பியரை நோக்கி பார்த்தன. பியர் தமது தலையை ஆட்டினார். அந்த குழந்தைகள் வந்து இடைமறித்த பேச்சை அவர் மீண்டும் ஆரம்பித்தார். கோமகள் மேரி பின்னல் வேலையை கையில் பற்றி கீழே அமர்ந்தாள். நட்டாஷா தன்னுடைய பார்வையை தன்னுடைய கணவரிடமிருந்து எடுக்கவில்லை. நிக்கலஸும் டெனேசாவும் எழுந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சுங்கான்களை கொண்டு வரச் சொல்லி புகை குடித்தார்கள். இன்னும் கொஞ்சம் தேநீர் பருகுவதற்காக சோனியாவிடம் சென்றார்கள். அவள் அங்கே களைப்போடும் உறுதியோடும் சாமாவூர் பக்கத்தில் இருந்தாள். அவர்கள் பியரை கேள்விகள் கேட்டார்கள். சுருளை முடியையும் மெலிந்த உடம்பையும் கொண்ட அந்த பையன் பிரகாசமான கண்களோடு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். அவன் திடீர் திடீரென்று எதையோ நினைத்து தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு புது மாதிரியான வேகமான உணர்ச்சியை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அவன் தன்னுடைய மெலிந்த கழுத்து தெரியும்படியாக காலரை வளைத்து விட்டு கொண்டிருந்தான். சுருளை முடிகொண்ட தலையை திருப்பி பியரை அவன் பார்த்தபோது அந்த உணர்ச்சி விளங்கியது. அரசாங்க அதிகாரத்தில் உள்ளவர்களை பற்றி அப்போது பரவியிருந்த வதந்திகளை பற்றி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த வதந்திகளில் உள்நாட்டு விஷயங்கள் தான் முக்கியமானவையாய் இருக்கின்றனவென்றும் பலர் நினைத்தார்கள். இராணுவ சேவையில் தமக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்திற்காக டெனேசா அரசாங்கத்தின் மீது மிகுந்த அதிருப்தி கொண்டிருந்தார். ஆகவே பீட்டர்ஸ்பர்கில் நடந்து கொண்டிருந்த காரியங்கள் அவருக்கு முட்டாள்தனமானவை என்று தோன்றிய போதிலும் அவற்றை கேட்டு மகிழ்ச்சி கொண்டார். அந்த காரியங்களை பியரிடமிருந்து கேட்டதும் அவர் சூடாக குணதோஷங்கள் கூறினார். ஒருவன் ஜெர்மனியனாய் இருக்க வேண்டும் என்ற நிலைமை முன்னால் இருந்தது. இப்போது ஒருவன் திருமதிகள் டாட்டாரினாவா குடனர் ஆகியவர்களோடு நடனம் ஆட வேண்டும், அல்லது எக்கார்ஸ்டிராசன் எழுதியவைகளை படிக்க வேண்டும். ஓ, அவர்கள் அந்த ஸ்லாக்கியமான ஆசாமியான போனபார்ட்டை வெளியே விட்டிருக்க வேண்டும். அப்படி செய்தால் அவர் இந்த அசட்டுத்தனங்களை எல்லாம் மண்டையில் அடித்து ஓட்டியிருப்பார். செமியானோவ் பட்டாளத்தை நடத்தும்படி ஷ்வார்ட்ஸ் போன்ற ஒரு ஆசாமிக்கு கொடுப்பது எவ்வளவு தமாஷா இருக்கிறது என்று அவர் கூச்சலிட்டார். டெனேசா ஒவ்வொருவரிடமும் குற்றம் கண்டுபிடிக்க தயாராக இருப்பது போல நிக்கலஸ் இல்லை. என்றாலும் அரசாங்கத்தை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்று அவர் கருதினார். ஏ என்பவர் இன்ன மந்திரியாக நியமிக்கப்பட்டார். பி என்பவர் இந்த இடத்தில் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். சக்கரவர்த்தி இன்னின்ன பேசினார், இந்த மந்திரி இன்னின்ன பேசினார் என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மிகவும் முக்கியமானவையாக தோன்றின.
ஆகவே இந்த விஷயங்களில் சிரத்தை கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் நினைத்து பியரிடம் கேள்விகள் கேட்டார். இந்த இருவரும் போட்ட கேள்விகளானவை அவர்கள் அரசாங்கத்தின் உயர் வட்டாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த வதந்தி பேச்சுகளை நீடிக்கும்படி செய்தன. தனது கணவர் வெகு நேரமாக அந்த உரையாடலை திருப்பி தாம் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு எதற்காக போனாரோ அந்த விஷயத்தை சொல்லுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதை நட்டாஷா அறிந்தாள். ஆனால் தமது புதிய நண்பரிடம் கலந்து பேசச் சென்ற விஷயங்களை சொல்வதற்கு வழியில்லாமல் இருந்தது. ஆகவே இளவரசர் தியோடாரிடம் அவர் பேசிய விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்று தனது கணவருக்கு உதவி செய்யும் விதத்தில் நட்டாஷா கேட்டாள். அது எதை பற்றிய விஷயம் என்று நிக்கலஸ் கேட்டார். எப்பொழுதும் அதே விஷயம்தான் என்று பியர் பதில் சொல்லிவிட்டு தாம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை சுற்றிலும் பார்த்தார். விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாய் போய்க் கொண்டிருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் அறிவார்கள். அம்மாதிரி போகும்படி விடக்கூடாது என்பதையும் தங்களால் முடிந்த வரையில் அதை தடுப்பதற்கு கௌரவமுள்ள மனிதர்கள் எல்லோரும் தங்கள் கடமைகளாக கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஒவ்வொருவரும் அறிவார்கள். கௌரவமுள்ள கணவான்கள் என்ன செய்துவிட முடியும் என்று நிக்கலஸ் தனது முகத்தை லேசாக சுளித்து கேட்டார். என்ன செய்ய முடியும்? ஏன் இந்த நீங்கள் என்னுடைய படிக்கும் அறைக்கு வாருங்கள் என்று நிக்கலஸ் சொன்னார். தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருந்த நட்டாஷா இப்போது அவளை அவருடைய தாதி அழைப்பதை கேட்டாள். உடனே அவள் குழந்தைகளின் அறைக்கு சென்றாள். கோமகள் மேரியும் அவருக்கு பின்னால் போனாள். ஆண்கள் படிப்பு அறைக்கு போனார்கள். குஞ்சு நிக்கலஸ் பால்கோன்ஸ்கி தன்னுடைய மாமா கவனிக்காத விதத்தில் அவர்களுக்கு பின்னால் போனான். அங்கே ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு மறைவான மூலையில் இருந்த எழுதும் மேஜைக்கு முன்பாக அவன் அமர்ந்தான். நல்லது, நீர் என்ன செய்வீர் என்று டெனேசாவ் கேட்டார். எப்போதுமே சில ஆச்சரியமான திட்டங்கள் இருக்கும் என்று நிக்கலஸ் சொன்னார். என்ன இதுதான் என்று பியர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் உட்காராமல் அந்த அறையில் உலாவிக் கொண்டிருந்தார். சில சமயங்களில் திடீரென்று நின்று தமது கைகளை ஆட்டி பேசுவார். பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள நிலைமை இதுதான். சக்கரவர்த்தி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பதில்லை. அவர் இப்போது ஞான ரகசியத்தில் முழுவதும் திரும்பிவிட்டார். அடைப்புக்குறிக்குள், இந்த ஞான ரகசியத்தை யாரிடம் கண்டாலும் பியருக்கு இப்போது பிடிப்பதில்லை. மீண்டும் நாவலுக்குள், அவர் அமைதியை விரும்புகிறார். மதத்திலோ சட்டத்திலோ நம்பிக்கை இல்லாதவர்களால் தான் அதை அவருக்கு கொடுக்க முடியும். அதாவது எதை பார்த்தாலும் வெட்டி அழித்து வருகிறவர்களால் தான் அதை செய்ய முடியும். அவர்கள்தான் மாக்னெஸ்கி, அராக்சிவ் போன்றவர்கள். உம்முடைய எஸ்டேட்டுகளை நீரே மேல்பார்வை செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீரானால் உம்முடைய மேனேஜர் எவ்வளவுக்கு கடுமையாய் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு உம்முடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை நீர் அறிவீர் என்று நிக்கலஸுக்கு அவர் சொன்னார். நல்லது, அது எந்த விஷயங்களில் போய் முடிகிறது என்று நிக்கலஸ் கேட்டார். நல்லது ஒவ்வொன்றும் அழிய போகிறது. கோர்ட்டுகளில் திருட்டுகள் நடக்கின்றன. இராணுவத்தில் கசையடியும் உடல் பயிற்சியும் இராணுவ முகாம்களும் தவிர வேறு எதுவும் கிடையாது. மக்கள் வதை செய்யப்படுகிறார்கள். அறிவு என்பதை அமுக்குகிறார்கள். புதிதாகவும் நாணயமாகவும் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நசுக்குகிறார்கள். இம்மாதிரி வெகு காலம் நடந்து கொண்டு போக முடியாது என்பதை ஒவ்வொருவரும் அறிவார்கள். சுமை தாங்க முடியாமல் பெருகிக் கொண்டே போவதால் அது நிச்சயமாக அருந்து போய் விடும் என்று பியர் சொன்னார். அடைப்புக்குறிக்குள், அரசாங்கங்கள் ஏற்பட்ட காலத்திலிருந்தே எந்த அரசாங்கத்தின் செய்கைகளை பரிசீலனை செய்வதாய் இருந்தாலும் இதே மாதிரிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் நாவலுக்குள், நான் பீட்டர்ஸ்பர்க்கில் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். யாருக்கு சொன்னீர்? நல்லது, யாருக்கு என்பதை நீர் அறிவீர் என்று பியர் ஒரு அர்த்த புஷ்டியுள்ள நோக்கோடு கூறினார். இளவரசர் தியோடாருக்கும் இன்னும் மற்றவர்களுக்கும் சொன்னேன். கலாச்சாரத்தையும் தர்மங்களையும் ஆதரிப்பது நல்லதுதான். அந்த நோக்கம் மிக ஸ்லாக்கியமானது. ஆனால் தற்கால நிலைமையில் மற்றொரு விஷயம்தான் மிகவும் அவசியமாயிருக்கிறது. அச்சமயத்தில் தமது மருமகன் அங்கே இருப்பதை நிக்கலஸ் கவனித்தார். அவருடைய முகம் இருண்டது. அவர் அந்த பையனிடம் சென்றார். நீ ஏன் இங்கு இருக்கிறாய்? ஏன், அவன் இருந்துவிட்டு போகட்டும் என்று பீட்டர் சொல்லி அந்த குஞ்சு நிக்கலஸை தமது கையில் பற்றி மேலும் பேசினார். அது மட்டும் போதாது என்று நான் அவர்களிடம் சொன்னேன். மற்றொன்றும் அவசியமாய் இருக்கிறது. முறுக்குகள் அதிகமாய் கொண்டு போகும் கயிறானது எந்த வினாடியும் அருந்து போகும் என்று நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, தவிர்க்க முடியாத பேராபத்து வரப்போகிறது என்பதை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, அந்த பொதுவான பேராபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சாத்தியமான வரையில் அதிகமான பேர்கள் சேர்ந்து நிற்க வேண்டியது அவசியமாகும். வாலிபமாகவும் வலிமையாகவும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்கள் கவர்ந்து போய் கெடுத்து விடுகிறார்கள். பெண்களால் சிலரை கெடுக்கிறார்கள். பட்டங்களால் சிலரை கெடுக்கிறார்கள்.
ஆசை காட்டி பணத்தை கொடுத்து சிலரை கெடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் எல்லோரும் அந்த கட்சியில் போய் சேர்ந்து விடுகிறார்கள். உம்மையும் எம்மையும் போல சுதந்திரமான மனிதர் யாரையும் விட்டு வைப்பதில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நமது சங்கத்தின் நடவடிக்கைகளை விரிவாக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் தர்மம் என்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. சுதந்திரமும் செய்கையும் அதன் நோக்கங்களோடு சேர்க்கப்பட வேண்டும். தம்முடைய மருமகனிடமிருந்து விலகி போன நிக்கலஸ் எரிச்சலோடு ஒரு நாற்காலியை முன்னால் தள்ளி அதில் அமர்ந்தார். அவர் அதிருப்தியோடும் வரவர அதிகமாக முகத்தை சுளித்தும் இருமிக் கொண்டும் பியர் சொல்வதை கேட்டு வந்தார். ஆனால் எந்த நோக்கத்தை வைத்துக்கொண்டு செய்கையில் இறங்க வேண்டும் என்று அவர் கேட்டார். நீர் அரசாங்கத்தை பற்றி எந்த விதமான மனப்பான்மையை மேற்கொள்வீர்? ஏன், துணையாளர்கள் என்ற நிலைமையில் இருப்பேன். அரசாங்கம் அனுமதிக்குமானால் சங்கமானது ரகசிய சங்கமாக இருக்க வேண்டியதில்லை. அது அரசாங்கத்திற்கு விரோதமாக மட்டும் இருக்கவில்லை. அந்த சங்கமானது உண்மையான கன்சர்வேட்டிவ்களை கொண்டதாய் இருக்கிறது. அதாவது கனவான்கள் என்று பூரணமாக சொல்லக்கூடியவர்கள் அடங்கிய கூட்டமாய் இருக்கிறது. புகாசியோ போன்றவர்களிடமிருந்து நம்முடைய புகாசியோ குழந்தைகளை கொன்றுவிடாமல் காப்பாற்றுவதற்கும், அல்லது என்னையோ உம்மையோ ஏதோ ஒரு தூரத்தில் உள்ள இராணுவ முகாமிற்கு அராக்சிவ் அனுப்பாமல் காப்பாற்றுவதற்கும் தான் அது அவசியமாய் இருக்கிறது. மக்களின் நன்மைக்காகவும் பொது பாதுகாப்புக்காகவுமே நாம் ஒன்று சேருகிறோம். ஆமாம், அது ஒரு ரகசிய சங்கம். ஆகவே அது விரோதமான கெடுதல் செய்யும் சங்கமாகும். அதாவது அந்த சங்கத்தினால் கெடுதல் மட்டுமே செய்ய முடியும். ஏன், ஐரோப்பாவை காப்பாற்றிய டூக்கன் பண்ட் என்ற சங்கம் ஏதாவது கெடுதல் செய்ததா? அடைப்புக்குறிக்குள் அந்த சமயத்தில் ருஷ்யா ஐரோப்பாவை காப்பாற்றியது என்பதை சொல்வதற்கு கூட அவர்கள் துணிவு கொள்ளவில்லை. மீண்டும் நாவலுக்குள், டூக்கன் பண்ட் என்ற சங்கமானது தர்மத்தின் கூட்டுறவாகும். அதாவது அன்பு, பரஸ்பர உதவி, இதைத்தான் கிறிஸ்து போதித்தார். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது நட்டாஷா உள்ளே வந்து மகிழ்ச்சியோடு தன் கணவரை நோக்கினாள். அவர் அப்போது பேசிக் கொண்டிருந்தவைகள் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தன என்று சொல்லுவதற்கில்லை. அதை பற்றி அவளுக்கு சிரத்தை கூட கிடையாது. அவையெல்லாம் வெகு சாதாரணமான விஷயம் என்றும், அவற்றையெல்லாம் வெகு காலத்திற்கு முன்பே அவள் அறிந்திருப்பதாகவும் அவளுக்கு தோன்றியது. அடைப்புக்குறிக்குள், பியருடைய முழு உள்ளத்திலிருந்து அது வெளியே வந்ததாக அவள் அறிவாளாகையால் அவளுக்கு அம்மாதிரி தோன்றியது. மீண்டும் நாவலுக்குள், ஆனால் அவருடைய பரபரப்பான உற்சாகமான காட்சிதான் அவளை மகிழ்ச்சி கொள்ளும்படி செய்தது. கீழே மடக்கி விடப்பட்ட காலருக்கு மேலாக அந்த சிறுவனின் மெல்லிய கழுத்து நீண்டு கொண்டிருந்தது. அவனை இப்போது எல்லோரும் மறந்துவிட்டார்கள். அவன் முன்பை விட இப்பொழுது அதிகமான பரவச மகிழ்ச்சியோடு பியரை பார்த்து கொண்டிருந்தான். பியர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய உள்ளத்தில் ஜுவாலை விட்டு கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய விரல்களால் தன்னை அறியாமலேயே தன்னுடைய மாமாவின் மேஜை மீது இருந்த முத்திரை அரக்கையும் இறகு பேனாக்களையும் முறித்து விட்டான். நீர் நினைக்கிறபடி இல்லவே இல்லை. ஆனால் அந்த ஜெர்மன் டூக்கன் பண்ட் அப்படித்தான் இருந்தது. அம்மாதிரிதான் நானும் இப்பொழுது செய்ய விரும்புகிறேன். இல்லை எனது நண்பரே, கோலாக்கள் தின்கிறவர்களுக்கு அந்த டூக்கன் பண்ட் ரொம்ப சரியாயிருக்கலாம். ஆனால் என்னால் அதை அறிய முடியவில்லை. அதை உச்சரிக்க கூட முடியவில்லை என்று டெனேசாவ் உறுதியான உரத்த குரலில் இடைமறித்தார். இங்குள்ள ஒவ்வொரு விஷயமும் பாழடைந்து போயின, கோரமாய் இருக்கின்றன என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் டூக்கன் பண்டை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு பிடிக்கவில்லையானால் நம்முடைய சொந்தமான பண்டை, அடைப்புக்குறிக்குள் கலகம், நாம் செய்வோம். அதுதான் ரொம்பவும் சரி. நான் உங்களுடன் இருப்பேன். பியர் புன்னகை கொண்டார். நட்டாஷா சிரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் நிக்கலஸ் தம்முடைய புருவங்களை முன்னைவிட அதிகமாக நெரித்து கொண்டிருந்தார். எந்த விதமான பெரிய மாறுதலும் நடப்பது சாத்தியமல்லவென்பதை பியருக்கு எடுத்துக்காட்ட முயற்சித்தார். அவர் குறிப்பிட்ட ஆபத்துகள் எல்லாம் அவருடைய மனோராஜ்யத்தில்தான் இருக்கின்றன என்பதையும் நிரூபிக்க முயற்சித்தார். ஆனால் பியர் எதிர்வாதத்தில் உறுதியாக இருந்தார். அவருடைய மூளையின் வேகமும் பரந்த அறிவும் அதிகமாய் இருந்தபடியால் தம்மை அவர் மடக்குவதாக நிக்கலஸ் நினைத்தார். இதனால் நிக்கலஸ் இன்னும் அதிகமாக கோபம் கொண்டார். ஏனெனில் அவர் இப்போது தாம் சொல்லியதை முழுவதும் நம்பினார். எந்த விதமான நியாயங்களினாலும் அவர் நம்பியதாக சொல்ல முடியாது. ஆனால் தாம் சொல்லியதுதான் சரி என்ற கருத்து அவருக்கு பலமாக இப்போது இருந்தபடியால் அவர் அப்படி நம்பினார். நான் உமக்கு இதை சொல்லுகிறேன் என்று அவர் கூறிவிட்டு எழுந்து தம்முடைய சுங்கானை விரல்களில் பற்றி ஒரு மூலையில் வைப்பதற்காக போனார். பின்னால் அந்த நினைப்பை விட்டுவிட்டு மேலும் பேசினார். என்னால் இதை உமக்கு நிரூபிக்க முடியாது. இங்கே ஒவ்வொரு காரியமும் ஊழலாய் இருக்கிறது என்றும் ஒரு புரட்சி வருகிறது என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆனால் எனக்கு அப்படி தெரியவில்லை.
நாம் செய்திருக்கின்ற பிரமாணம் கூட ஒரு நிபந்தனைக்குட்பட்டதுதான் என்று நீர் சொல்லுகிறீர். அதற்கு எனது பதில் இதுதான்: நீர் எனது சிறந்த நண்பர் என்பதை நீரே அறிவீர். ஆனால் நீர் ஒரு ரகசிய சங்கத்தை ஸ்தாபித்து அரசாங்கத்திற்கு விரோதமாக வேலை செய்வீரானால், அது எதுவாய் இருந்தாலும் சரி, அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிவதே என்னுடைய கடமை என்பதை நான் அறிவேன். உமக்கு விரோதமாக உம்மை வெட்டும்படி அராக்சி ஒரு படைப்பிரிவை அழைத்து கொண்டு போகும்படி எனக்கு உத்தரவிடுவாரானால், நான் ஒரு வினாடி கூட தயங்க மாட்டேன். அவர் சொல்லியபடியே செய்வேன். நீர் அதை பற்றி உமக்கு இஷ்டமானபடி வாதம் செய்து கொள்ளலாம். ஒரு தர்ம சங்கடமான மௌனம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அங்கே நிலவியது. தனது கணவரை ஆதரித்து தனது சகோதரரை எதிர்த்து நட்டாஷா முதலாவதாக பேசினாள். அவருடைய வாதமானது பலவீனமாகவும் பொருத்தமில்லாமலும் இருந்த போதிலும் அவருடைய நோக்கத்தில் அவள் வெற்றி பெற்றாள். உரையாடல் மீண்டும் ஆரம்பித்தது. ஆனால் நிக்கலஸ் கடைசியாக பேசியபடி விரோதபாவமான மகிழ்ச்சி குறைவான விதமாக இப்போது இல்லை. அவர்கள் எல்லோரும் ராஜாபாட்டிற்கு எழுந்தபோது குஞ்சு நிக்கலஸ் பால்கோன்ஸ்கி பியரிடம் சென்றான். அவன் முகம் வெளிரி இருந்தது. அவனுடைய கார்கள் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தன. பியர் மாமா, நீர்... இல்லை. இப்போது அப்பா உயிரோடு இருந்தால் அவர் நீர் சொல்வதை ஒப்புக்கொள்வாரா என்று கேட்டான். சுதந்திரமான, சிக்கலான, மிகுந்த வேகமான சிந்தனையும் உணர்ச்சிகளும் இந்த பையனிடம் அந்த உரையாடலின் போது எந்த விதமான வேலை செய்திருக்க கூடும் என்பதை பியர் திடீரென்று உணர்ந்தார். தாம் பேசியவைகளை எல்லாம் அவர் நினைவு கூர்ந்த போது அந்த சிறுவன் அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்ததற்காக அவர் வருந்தினார். என்றாலும் அவர் அவனுக்கு ஒரு பதிலை சொல்லியாக வேண்டும். ஆமாம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று அவர் தயக்கத்தோடு சொல்லிவிட்டு அந்த படிப்பு அறையிலிருந்து வெளியே போனார். அந்த சிறுவன் இப்போது தனது பார்வையை கீழே நோக்கினான். அப்போதுதான் அவன் மேஜை மீது இருந்த சாமான்களை எம்மாதிரி செய்து விட்டான் என்பதை கவனித்தான். அவன் முகம் சிவந்து நிக்கலஸிடம் சென்றான். மாமா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் கவனமில்லாமல் அதை செய்துவிட்டேன் என்று சொல்லி உடைந்து கிடந்த முத்திரை அரக்கையும் பேனாக்களையும் காட்டினான். நிக்கலஸ் கோபமாக மாறினார். ரொம்ப சரி, ரொம்ப சரி என்று அவர் சொல்லிவிட்டு அந்த உடைந்த துண்டுகளை எடுத்து மேஜைக்கு அடியில் வீசினார். தம்முடைய எரிச்சலை மிகுந்த கஷ்டத்தோடு அடக்கிக் கொண்டு பையனிடமிருந்து தமது பார்வையை திருப்பினார். நீ இங்கே இருந்திருக்கவே கூடாது என்று அவர் சொன்னார். அத்தியாயம் 14 நிறைவுற்றது. அத்தியாயம் 15 கோமகள் மேரி நினைவுகள். ராஜாப்பாட்டின் போது நடந்த உரையாடல்களில் ராஜ்ய விஷயமோ உயர்வட்டார விஷயமோ அடிபடவில்லை. நிக்கலஸுக்கு மிகவும் பிடித்தமான 1812 வருஷத்திய சம்பவங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த உரையாடலை டெனேசா ஆரம்பித்தார். பியருக்கு முக்கியமாக அது பிரியமாகவும் தமாஷாகவும் இருந்தது. அந்த குடும்பம் மிகுந்த சிநேகமான முறையில் அங்கிருந்து கலைந்து போயிற்று. ராஜாப்பாட்டிற்கு பின்னால் தம்முடைய வெளிச்சட்டைகளை களைந்த பின்பு நிக்கலஸ் அங்கே காத்து கொண்டிருந்த தமது மேனேஜரிடம் சொல்ல வேண்டியவைகளை கூறிவிட்டு உடை கவுனோடு படுக்கை அறைக்கு போனார். அங்கே அவர் தமது மனைவி மேஜை முன்னால் அமர்ந்து எழுதி கொண்டிருப்பதை கண்டார். மேரி, நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று நிக்கலஸ் கேட்டார். கோமகள் மேரி நாணி முகம் சிவந்தாள். அவள் எழுதி கொண்டிருந்தவைகளை அவளுடைய கணவர் புரிந்து கொள்ளவோ அல்லது ஆதரிக்கவோ மாட்டார் என்று அவள் பீதியுற்றாள். அவள் என்ன எழுதி கொண்டிருந்தாலோ அதை அவரிடமிருந்து மறைப்பதற்கு விரும்பினாள். ஆனால் அதே சமயத்தில் திடீரென்று வந்து அவள் ஆச்சரியம் கொள்ளும்படி செய்து அதை பற்றி அவள் அவருக்கு சொல்லியாக வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியதற்காக அவள் மகிழ்ச்சி கொண்டாள். இது ஒரு நாள் குறிப்பு நிக்கலஸ் என்று அவள் பதில் சொல்லி ஒரு நீல நிற நோட்டு புத்தகத்தை அவரிடம் கொடுத்தாள். அந்த புத்தகம் பூராவிலும் அவளுடைய உறுதியான பருத்த எழுத்துக்களால் எழுதப்பட்ட விஷயங்கள் நிரம்பியிருந்தன. ஒரு நாள் குறிப்பா என்று ஒரு கேலியான புன்னகையோடு திருப்பி கூறி அந்த புத்தகத்தை கையில் பற்றி எடுத்தார். அந்த புத்தகம் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்டிருந்தது. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி. இன்று ஆண்ட்ரூஷா, அவளுடைய மூத்த குமாரன், தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உடை அணிந்து கொள்ள மறுத்தான். குமாரி லூயி எனக்கு சொல்லி அனுப்பினாள். அவன் பிடிவாதமாகவும் விஷமத்தனம் உள்ளவனாகவும் இருந்தான். நான் முதலில் பயமுறுத்தினேன். அவனுடைய கோபம் இன்னும் அதிகமாயிற்று. பின்னால் அவனை வேறு விதமாக நடத்த ஆரம்பித்தேன். அவனை தனியாக விட்டுவிட்டேன். தாதியிடம் சொல்லி மற்ற குழந்தைகளை அழைத்து வர சொன்னேன். அவனிடம் பிரியமில்லை என்று சொன்னேன். வெகு நேரம் வரையில் அவன் ஆச்சரியம் கொண்டு மௌனமாய் இருந்தான்.
பின்னால் திடீரென்று படுக்கையறையிலிருந்து குதித்தெழுந்து என்னிடம் ஓடி வந்தான். அவன் என்னிடம் வந்ததும் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். வெகுநேரம் வரையில் அவனை சமாதானப்படுத்த முடியவில்லை. எனக்கு மன வருத்தம் ஏற்படும்படி அவன் நடந்து கொண்டதுதான் அவனை வெகுவாக வருத்தியது என்பது தெளிவாய் தெரிந்தது. பின்னால் மாலையில் நான் அவளுடைய டிக்கெட்டை அவனிடம் கொடுத்தபோது அவன் மீண்டும் பரிதாபமாக அழ ஆரம்பித்து என்னை முத்தமிட்டான். கனிவோடு பழகினால் அவனை எது வேண்டுமானாலும் செய்யும்படி செய்துவிடலாம். டிக்கெட் என்றால் என்ன என்று நிக்கலஸ் கேட்டார். பெரிய குழந்தைகளுக்கு மாலை வேளைகளில் அவர்களுடைய நடத்தைகளுக்கு தக்கபடி மார்க் கொடுப்பது என்று நான் வைத்திருக்கிறேன். தம்மை பார்த்து கொண்டிருந்த பிரகாசமான அவளுடைய கண்களை நிக்கலஸ் பார்த்தார். மேலும் அந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி படித்தார். குழந்தைகளின் வாழ்க்கையில் அவைகளின் தாயாருக்கு முக்கியமாக தோன்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நாள் குறிப்பில் எழுதியிருந்தாள். அந்த செய்கைகள் அவைகளின் குண விசேஷத்தை காட்டுவதாக இருந்தன. அவைகளுடைய படிப்பினால் ஏற்படக்கூடிய அபிவிருத்திகளை பொதுவாக காட்டுவதாகவும் இருந்தன. அவை அநேகமாக அற்பமான விஷயங்களாய் இருந்தன. ஆனால் அவைகளின் தாயாருக்கு அம்மாதிரி தோன்றவில்லை. இப்போது தமது குழந்தைகளை பற்றிய நாள் குறிப்பை முதல் தடவையாக பார்த்த அவைகளின் தந்தைக்கும் அம்மாதிரியே அற்பமாக தோன்றவில்லை. 5ஆம் தேதி என்று தலைப்பிட்டு பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. மைட்டியா சாப்பாட்டு மேஜை முன்பாக துஷ்டத்தனம் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுக்கக்கூடாது என்று அப்பா சொன்னார். மைட்டியாவுக்கு அந்த மாதிரி கொடுக்கவில்லை. ஆனால் அவன் மகிழ்ச்சி குறைவாக காணப்பட்டான். மற்றவர்கள் சாப்பிடும்போது அவனுக்கு ஆசையாய் இருந்தது. அம்மாதிரி இனிப்பு பதார்த்தங்களை குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கும் தண்டனையானது குழந்தைகளின் பேராசையை வளர்க்கும் என்றே நான் நினைக்கிறேன். இதை நிக்கலஸிடம் சொல்ல வேண்டும். நிக்கலஸ் அந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு தமது மனைவியை பார்த்தார். அந்த பிரகாசமான கண்கள் அவரை கேள்விக்குறியோடு நோக்கின. அவர் அந்த நாள் குறிப்பை அங்கீகரிப்பாரா அல்லது வெறுப்பாரா? அவர் அதை அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் தமது மனைவியை போற்றுவார் என்பதிலும் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை அவ்வளவு படோடாபமாக செய்திருக்க வேண்டியதில்லை என்று நிக்கலஸ் நினைத்தார். அந்த நாள் குறிப்பை எழுதியிருக்கவே வேண்டியதில்லை என்று நினைத்தார். ஆனால் இம்மாதிரியான இடைவிடாத ஆத்மீக முயற்சியானது, அதாவது தம்முடைய குழந்தைகளின் தார்மீக நன்மையை மட்டுமே உத்தேசித்து ஒரே நோக்கமாக செய்யப்படும் அந்த ஆத்மீக முயற்சியானது அவரை மகிழ்ச்சியடையும்படி செய்தது. அவருடைய உணர்ச்சிகளை அவரால் ஆராய்ச்சி செய்ய முடியுமானால் அவர் ஒரு விஷயத்தை கண்டு கொண்டிருக்கலாம். அதாவது அவருடைய மனைவியின் மீது அவர் கொண்டுள்ள கனிவான, திடமான, பெருமையான அன்பானது ஒரு விஷயத்தில் தாங்கி நின்றது. அதுதான் அவளுடைய ஆத்மீக வளர்ச்சியை பற்றியும் அவள் இருந்து வரும் அவருக்கு எட்ட முடியாத உயர்ந்த தார்மீக உலகத்தை பற்றியும் அவருக்கு ஏற்பட்டுள்ள அதிசயமான உணர்ச்சியுமாகும். அவளுடைய புத்திசாலித்தனத்தையும் நல்ல குணத்தையும் கண்டு அவர் பெருமை கொண்டிருந்தார். ஆத்மீக உலகத்தில் அவளுக்கு பக்கத்தில் தாம் ஒரு அற்பம் போல அவர் உணர்ந்தார். ஆனால் அம்மாதிரியான ஒரு உள்ளத்தை கொண்ட அவள் தமக்கு சொந்தமானது மட்டுமல்லாமல் தம்மிலேயே ஒரு பாகமாகவும் அமைந்துவிட்டதைக் கண்டு அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சி கொண்டார். நான் முற்றிலும் அங்கீகரிக்கிறேன் எனது அன்பே என்று அவர் முக்கியமான பார்வையோடு அவளிடம் சொன்னார். சிறிது நேரம் கழித்து மேலும் அவர் கூறினார். இன்று நான் மோசமாகத்தான் நடந்து கொண்டேன். நீ அச்சமயம் படிப்பு அறையில் இல்லை. பியரும் நானும் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தோம். நான் அதிகமாக கோபம் அடைந்து விட்டேன். ஆனால் அவர் எப்பேற்பட்ட குழந்தை மாதிரி இருக்கிறார். அவரை நட்டாஷா தன்னுடைய கையில் அடக்கி வைத்திருக்காவிட்டால் அவருக்கு என்ன நேரும் என்பது எனக்கு தெரியாது. அவர் ஏன் பீட்டர்ஸ்பர்க்குக்கு போனார் என்பது உனக்கு ஏதாவது தெரியுமா? அவர்கள் ஒரு சங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆமாம், எனக்கு தெரியும் என்றாள் கோமகள் மேரி. நட்டாஷா என்னிடம் சொன்னாள். நல்லது, அப்படியானால் உனக்கும் தெரியும் என்று நிக்கலஸ் சொன்னார். அவருடைய விவாதங்களை நினைத்து பார்த்தபோது அவர் மீண்டும் கொதிப்பு கொண்டார். அரசாங்கத்திற்கு விரோதமாக போக வேண்டியதுதான் ஒவ்வொரு நாணயமான ஆண்மகனின் கடமை என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அரசாங்கத்திற்கு செய்து கொடுத்த பிரமாணமும் கடமையும் நீ அச்சமயம் அங்கே இல்லாமல் போனதற்காக நான் வருந்துகிறேன். டெனேசாவும் நட்டாஷாவும் என் மீது பாய்ந்தார்கள். நட்டாஷா அசட்டுத்தனமாக இருக்கிறாள். அவரை அவள் எம்மாதிரி ஆட்டி வைக்கிறாள் தெரியுமா? என்றாலும் ஒரு வாதம் ஏற்பட்டால் போதும், அவளுக்கு சொந்தமாக சொல்வதற்கு எவ்வித வார்த்தையும் கிடையாது. அவர் சொல்லியவைகளையே அவள் திருப்பிச் சொல்லுவாள் என்று நிக்கலஸ் பேசினார். அதாவது நமக்கு நெருக்கமாகவும் அருமையாகவும் உள்ளவர்களை பற்றி தீர்ப்பு கூறும்படி நமக்கு ஏற்படக்கூடிய தடுக்க முடியாத உணர்ச்சிக்கு நிக்கலஸ் அடிமையானார்.
நட்டாஷாவை பற்றி அவர் என்ன சொன்னாரோ அதே வாதத்தை வார்த்தைக்கு வார்த்தை தமக்கும் தமது மனைவிக்கும் உள்ள உறவை பற்றி சொல்ல முடியும் என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆமாம், நான் அதை கவனித்திருக்கிறேன் என்றாள் கோமகள் மேரி. கடமையும் பிரமாணமும் மற்ற எல்லாவற்றையும் விட மேலானவை என்று நான் அவரிடம் சொன்னேன். அவர் உடனே எதையோ நிரூபிக்க ஆரம்பித்தார். அது என்ன என்பதை கடவுளே அறிவார். நீ அங்கே இல்லாமல் போனது ரொம்ப பரிதாபமானது. நீ அங்கே இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாய்? எனக்கு தெரிந்த வரையில் நீர் சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறது. நான் நட்டாஷாவிடம் அம்மாதிரியே சொன்னேன். ஒவ்வொருவரும் கஷ்டப்படுவதாகவும் ஒவ்வொருவரும் வதைக்கப்படுவதாகவும் ஒவ்வொருவரும் கெட்டுப்போவதாகவும் நமது அண்டை வீட்டுக்காரர்களை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை என்றும் பியர் சொல்லுகிறார். அந்த இடத்தில் அவர் சொல்வது சரிதான் என்று கோமகள் மேரி கூறினாள். ஆனால் நமக்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கடவுளால் நமக்கு காட்டப்பட்ட பிற கடமைகளுக்கும் இருக்கின்றன என்பதை அவர் மறந்து விடுகிறார். ஆனால் நமக்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கடவுளால் நமக்கு காட்டப்பட்ட பிற கடமைகளும் இருக்கின்றன என்பதை அவர் மறந்து விடுகிறார். நாம் ஆபத்துகளுக்கு உட்படுவதற்கு தயாராய் இருந்த போதிலும் நமது குழந்தைகளை அம்மாதிரி ஆபத்துக்கு உட்படுத்தக்கூடாது என்பதை அவர் மறந்து விடுகிறார். ஆமாம், அதுதான் விஷயம். அதைத்தான் நானும் அவரிடம் சொன்னேன் என்று நிக்கோலஸ் கூறினார். தாம் அம்மாதிரியே கூறியதாக அவர் மனோராஜ்யம் செய்தார். ஆனால் அவர்கள் அவர்களுடைய கொள்கைகளையே வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அதாவது அண்டை வீட்டுக்காரர்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்றும் கிறிஸ்துவ மதத்தை நம்ப வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் குஞ்சு நிக்கோலஸ் முன்பாக சொன்னார்கள். அவன் என்னுடைய அறைக்குள் வந்து உட்கார்ந்து அங்கிருந்த என்னுடைய சாமான்களை எல்லாம் உடைத்து விட்டான். ஆ நிக்கோலஸ், நான் குஞ்சு நிக்கோலஸை பற்றி அடிக்கடி வருத்தப்படுவதுண்டு என்று உமக்கு தெரியுமா என்று கோமகள் மேரி சொன்னாள். அவன் அப்பேற்பட்ட சிறந்த பையனாக இருக்கிறான். என்னுடைய குழந்தைகளின் நன்மைகளுக்காக அவனை புறக்கணிப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நம் எல்லோருக்கும் குழந்தைகளும் பந்துக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு ஒருவரும் இல்லை. அவன் எப்பொழுதும் தனியாக இருந்து சிந்தித்து கொண்டிருக்கிறான். நல்லது, அவனுக்காக நீ உன்னை கண்டித்து கொள்ள வேண்டியது அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரு பிரியமான தாயார் தன்னுடைய குமாரனுக்கு எதையெல்லாம் செய்வாளோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் ஒரு சிறந்த பையன். இன்று மாலை பியர் சொல்லியவைகளையெல்லாம் ஏதோ கனவில் இருப்பவனைப் போல அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். நாங்கள் ராஜாப்பாட்டுக்கு போகும்போது நான் அவனை பார்த்தேன். அவன் என்னுடைய மேஜை மீது இருந்தவைகளையெல்லாம் துண்டு துண்டாக உடைத்து விட்டான். அவனாகவே உடனே என்னிடம் வந்து சொன்னான். அவன் பொய் பேசியதை நான் பார்த்ததே இல்லை. அவன் ஒரு சிறந்த பையன் என்று நிக்கோலஸ் திரும்பவும் சொன்னார். அவருடைய மனதில் நிக்கோலஸ் பால்கோவ்ஸ்கி மீது பிரியமே கிடையாது. என்றாலும் அந்த சிறுவன் ஒரு சிறந்த பையன் என்பதை ஒப்புக்கொள்ள அவருடைய உணர்ச்சி எப்பொழுதும் அவரை தூண்டி வந்தது. என்றாலும் அவனுடைய சொந்த தாயார் மாதிரி நான் ஆக முடியாது என்று கோமகள் மேரி சொன்னாள். நான் அவனுடைய சொந்த தாயார் மாதிரி அல்ல என்பதை உணர்கிறேன். அந்த நினைப்பு எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. அவன் ஒரு ஆச்சரியமான பையன். அவனுக்காக நான் எப்போதும் கவலை கொள்கிறேன். அவனுக்கு தோழர்கள் இருப்பார்களானால் அது மிகுந்த நன்மையாயிருக்கும். நல்லது, அதற்கு வெகு காலம் பிடிக்காது. அடுத்த வசந்த காலத்தில் அவனை நான் பீட்டர்ஸ்பர்க்குக்கு அழைத்து போகிறேன் என்று நிக்கோலஸ் சொன்னார். ஆமாம் பியர், எப்போதுமே ஒரு கனவு காண்பவர்தான். எப்போதுமே அவர் அப்படித்தான் இருப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தமது படிப்பு அறையில் நடந்த உரையாடலை பேசுவதற்கு ஆரம்பித்தார். அந்த உரையாடல் அவருடைய மனதை வருத்தி கொண்டிருந்ததாக தோன்றியது. நல்லது, அராக்சிவ் கெட்டவராய் இருந்தால் என்ன, அல்லது மற்ற விஷயங்களை பற்றி எனக்கு என்ன? அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அது என்னுடைய வேலை அல்ல. உள்ள மனநிலையை அறியவோ அல்லது புரியவோ முடியாத ஒரு தாயார் இருந்தால். எனக்கு ஏராளமான கடன் இருந்தபடியால் என்னை ஜெயிலில் போட கடன்காரர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியிருந்தும் நமது விவாக சமயத்தில் அவற்றை பற்றி நான் கவலை கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது நீ இருக்கிறாய், குழந்தைகள் இருக்கின்றன, நம்முடைய காரியாதிகளும் இருக்கின்றன. நான் என்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்காகவா பண்ணையிலோ அல்லது காரியாலயத்திலோ காலையிலிருந்து இரவு வரை உழைத்து கொண்டிருக்கிறேன்? இல்லை, என்னுடைய தாயாருக்கு இதம் ஏற்படும்படி செய்வதற்காக நான் வேலை செய்தாக வேண்டும் என்பதை அறிவேன். உன்னிடம் வாங்கிய பணத்தை நான் திருப்பி கொடுக்க வேண்டும். என்னைப் போல என்னுடைய குழந்தைகளையும் பிச்சைக்காரர்களாக விட்டு போகக்கூடாது. இவற்றிற்காக நான் வேலை செய்தாக வேண்டும்.
மனிதன் உணவினால் மட்டும் வாழ்ந்து விடவில்லை என்பதையும், இந்த விஷயங்களில் அவர் அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் கோமகள் மேரி அவரிடம் சொல்ல விரும்பினாள். ஆனால் அதை சொல்லக்கூடாது என்பதையும், அப்படி சொல்வதால் எவ்வித பிரயோஜனமும் ஏற்படாது என்பதையும் அறிவாள். ஆகவே அவள் அவருடைய கையை எடுத்து முத்தமிட்டாள். இம்மாதிரி முத்தமிடுவது தம்முடைய நினைப்புகளை அவள் ஒப்புக்கொண்டு உறுதி செய்வதற்கு அடையாளமாகும் என்று அவர் நினைத்தார். பின்னால் சில நிமிஷங்கள் சிந்தித்துவிட்டு மீண்டும் உரத்த குரலில் பேசினார். இன்று எலியாஸ் மிட்ராபானிச், அடைப்புக்குறிக்குள் அவர்தான் அவருடைய ஓவர்சியர். மீண்டும் நாவலுக்குள், டாம்போவ் எஸ்டேட்டிலிருந்து திரும்பி வந்தார். அந்த காட்டிற்கு 80,000 ரூபில்கள் கொடுப்பதாக அங்குள்ளவர்கள் சொல்வதாக அவர் என்னிடம் சொன்னார். ஒரு ஆவலான தோற்றத்தோடு நிக்கலஸ் பேச ஆரம்பித்தார். ஆட்ராட்னோ எஸ்டேட்டை மீண்டும் சீக்கிரமாக வாங்கிவிடலாம் என்ற சாத்தியத்தை பற்றி அவர் பேசினார். மேலும் அவர் சொன்னதாவது, இன்னும் 10 வருஷங்கள் வாழ்வேனானால் குழந்தைகளை ஒரு ஸ்லாக்கியமான நிலையில் இருக்கும்படி செய்து விடுவேன். தனது கணவர் கூறியவைகளை கோமகள் மேரி கவனித்து கேட்டாள். அவர் சொல்லியவைகளையெல்லாம் அவள் புரிந்து கொண்டாள். அவர் இம்மாதிரி தனக்குத்தானே பேசும்போது சில சமயங்களில் தாம் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பதை திரும்பவும் அவளிடம் கேட்பதுண்டு. அப்படி கேட்கும்போது அவள் வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்ததாக அவருக்கு தெரியுமானால் உடனே அவர் எரிச்சல் கொள்வதுண்டு. ஆகவே அவர் இம்மாதிரி தமக்குத்தாமே பேசும்போதெல்லாம் அவள் கவனமாக அவர் சொல்லுகிறவைகளையெல்லாம் கேட்பதுண்டு. அவற்றில் அவருக்கு சிரத்தை இல்லாவிட்டாலும் கூட அவள் அவற்றை கேட்பதுண்டு. அவள் அவரை நோக்கினாள். அவள் எதையும் பற்றி சிந்திக்காவிட்டாலும் வேறு எதையோ பற்றி அவள் உணர்ச்சி கொண்டாள். தான் அறிந்து கொண்ட விஷயங்களையெல்லாம் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள முடியாத இந்த மனிதரிடம் தனக்கு ஒரு கனிவான பணிவான அன்பு இருப்பதை அவள் உணர்ந்தாள். அம்மாதிரி புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் அவர் இருப்பதால் அவர் மீது அவளுக்குள்ள காதலானது இன்னும் அதிகமாய் பலத்தது. அதோடு ஒரு ஆர்வமான கனிவும் சேர்ந்தது. இந்த உணர்ச்சியானது அவளை முழுவதும் கவர்ந்திருந்தபடியால் அவளால் தன்னுடைய கணவரின் திட்டங்களின் விவரங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்தது. அதோடு அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாரோ அதற்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அவள் தன்னுடைய மருமகனை பற்றி நினைத்தாள். பியர் பேசிக் கொண்டிருந்த போது அந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட பரபரப்பை பற்றி அவளுடைய கணவர் சொல்லியது அவளுடைய மனதில் மிகுந்த பலமாக அது பதிந்தது. அந்த சிறுவனுடைய இன்னும் பல அமைதியான பரபரப்பான குண விசேஷங்கள் அவளுடைய மனதில் தோன்றின. அவளுடைய மருமகனை பற்றி அவள் நினைத்தபோது அவளுடைய குழந்தைகளை பற்றிய நினைப்பும் தோன்றியது. அவள் அந்த குழந்தைகளை அவளுடைய மருமகனுடன் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. தன்னுடைய குழந்தைகளிடம் தனக்குள்ள பிரியத்தையும் தன்னுடைய மருமகனிடம் உள்ள பிரியத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாள். அப்படி செய்தபோது குஞ்சு நிக்கலஸிடம் தான் காட்டும் உணர்ச்சிகளில் ஏதோ ஒன்று குறைவதை உணர்ந்து அதற்காக அவள் வருந்தினாள். இந்த வித்தியாசம் அந்த குழந்தைகளுடைய வயது வித்தியாசத்தினால் ஏற்படலாம் என்று சில சமயங்களில் அவளுக்கு தோன்றியது. ஆனால் தன்னுடைய மருமகனிடம் பாராமுகமாக இருப்பதாக நினைத்து அதற்காக தன்னையே அவள் குறை கூறிக்கொண்டாள். இனிமேல் இதைவிட ஸ்லாக்கியமாக நடந்து கொள்ள வேண்டுமென்றும் கஷ்டமான கைகூடாத லட்சியத்தை அடைய வேண்டுமென்றும் அவளுடைய உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டாள். அதாவது இந்த வாழ்க்கையில் அவளுடைய கணவர் மீதும் குழந்தைகள் மீதும் குஞ்சு நிக்கலஸ் மீதும் அவளுடைய அண்டை வீட்டார்கள் மீதும் கிறிஸ்து எப்படி மனித குலத்தின் மீது பிரியம் கொண்டாரோ அதே மாதிரி தானும் பிரியம் கொள்ள வேண்டும் என்று அவள் உறுதி செய்தாள். கோமகளுடைய ஆத்மாவானது எப்போதுமே அந்த நித்தியமான அளவிட முடியாத பூர்ணமான தெய்வத்தை நோக்கியே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது. ஆகவே அவளுடைய உள்ளமானது எப்போதும் அமைதியாக இருப்பதே இல்லை. அவளுக்குள்ள ரகசியமான மன வருத்தமானது அவளுடைய முகத்தில் கடுமையாக காணப்பட்டது. நிக்கலஸ் அவளை நோக்கினார். ஓ கடவுளே, அவள் இறந்து விட்டாள். நம்முடைய கதி என்ன? அவளுடைய முகம் அம்மாதிரி இருக்கும்போதெல்லாம் நான் எப்போதும் பீதி அடைவதுண்டு என்று அவர் நினைத்தார். தெய்வச் சிலையின் முன்பாக அவர் அமர்ந்து தம்முடைய மாலை பிரார்த்தனையை ஆரம்பித்தார். அத்தியாயம் 15 நிறைவுற்றது. அத்தியாயம் 16 நட்டாஷாவின் எண்ண குவியல்கள். நட்டாஷாவும் பியரும் தனிமையாக இருந்தபோது கணவரும் மனைவியும் பேசக்கூடிய பேச்சுக்களை பேச ஆரம்பித்தார்கள். அதாவது அபூர்வமான தெளிவோடும் வேகத்தோடும் அறிவோடும் ஒருவருடைய எண்ணங்களை மற்றொருவர் புரிந்து கொண்டு வாதத்திற்கு பொருத்தமில்லாமல் ஆதாரமோ அனுமானமோ முடிவோ இல்லாத வகையில் முற்றிலும் விசித்திரமான வழியில் பேச ஆரம்பித்தார்கள். இம்மாதிரி தனது கணவரிடம் பேசுவது நட்டாஷாவுக்கு வழக்கமாயிருந்தது. தர்க்க ரீதியாக பியர் பேச ஆரம்பித்தாரானால் தங்களுக்குள் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பது நட்டாஷாவின் உறுதியான அபிப்பிராயமாயிருந்தது.
எதையாவது நிரூபிப்பதற்கோ அல்லது அமைதியாக வாத ரீதியில் பேசுவதற்கோ அவர் ஆரம்பித்து, அவளும் அதே மாதிரி பேச ஆரம்பித்தால், அது ஒரு சண்டைக்குத்தான் காரணமாக இருக்கும் என்பதை அவள் அறிவாள். அவர்கள் இருவரும் தனியாக விடப்பட்டவுடன் விரிந்த மகிழ்ச்சியான கண்களோடு அவள் அவரிடம் நெருங்கி, அவருடைய தலையைப் பற்றி தமது மார்பில் வைத்து அழுத்தி, "இப்பொழுது நீர் முழுவதும் என்னுடையவர். என்னுடையவரே. உம்மால் தப்பிப் போக முடியாது" என்று சொல்லுவாள். அந்த வினாடியிலிருந்து அவர்கள் எந்த விதமான தர்க்க ரீதிக்கும் பொருத்தமில்லாமல் பற்பல விஷயங்களைப் பற்றி ஏக காலத்தில் ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தார்கள். பற்பல விஷயங்களைப் பற்றியும் ஏக காலத்தில் பேச ஆரம்பித்ததினால், அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதில் தடை எதுவும் ஏற்படவில்லை. அதற்கு மாறாக, ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு அது ஒரு நிச்சயமான அடையாளமாயிருந்தது. கனவுகளில் எல்லாமே நிச்சயமற்றதாக காணப்படும். காரணத்திற்கு பொருத்தமில்லாமலும் முன்பின் முரணாகவும் காணப்படும். ஆனால் அந்த கனவிற்கு காரணமான உணர்ச்சி ஒன்றுதான் நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி இந்த உரையாடலிலும் தர்க்க ரீதிக்கு புறம்பான விதத்தில் தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் வார்த்தைகள் அமையாமல் இருந்தன. ஆனால் அவற்றிற்கு காரணமான உணர்ச்சி அங்கே காணப்பட்டது. தன்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையை பற்றியும் செய்கைகளை பற்றியும் அவர் அங்கில்லாத சமயத்தில் அவள் எவ்வளவு தூரம் கஷ்டமடைந்து வாழ்க்கையில் விருப்பு கொள்ளாமல் இருந்தாள் என்பதை பற்றியும், மேரி மீது அவளுக்குள்ள அன்பானது எவ்வளவு தூரம் எப்பொழுதும் இல்லாத விதத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை பற்றியும், தன்னை விட ஒவ்வொரு விதத்திலும் மேரி எப்படி ஸ்லாக்கியமானவளாய் இருக்கிறாள் என்பதை பற்றியும் பியரிடம் நட்டாஷா சொல்லிக் கொண்டிருந்தாள். இம்மாதிரி பேசும்போது, அதாவது மேரியின் உயர்வை ஒப்புக்கொண்டு பேசும்போது, நட்டாஷா உண்மையான சிரத்தையுடனேயே சொன்னாள். ஆனால் அதே சமயத்தில் மேரியையும் வேறு எந்த பெண்ணையும் விட தன்மீதே அவர் அதிகமாக பிரியம் கொள்ள வேண்டும் என்பதை பியர் அறிந்து கொள்ளும் விதத்தில் ஜாடையாக குறிப்பிட்டாள். பீட்டர்ஸ்பர்க்கில் பல பெண்களை அவர் பார்த்துவிட்டு வந்திருக்கிறபடியால் இப்பொழுது மீண்டும் தன்னையே அவர் விரும்புவதாக புதிதாக சொல்ல வேண்டும் என்று அவள் விரும்பினாள். நட்டாஷாவுக்கு பியர் பதில் சொன்னார். அதாவது பீட்டர்ஸ்பர்க்கில் டின்னர்களிலும் நடன கச்சேரிகளிலும் சீமாட்டிகளை சந்திப்பது அவருக்கு எவ்வளவு சகிக்க முடியாததாய் இருந்தது என்பதை பியர் எடுத்துக்காட்டினார். சீமாட்டிகளிடம் பேச வேண்டிய தந்திரங்கள் எல்லாம் எனக்கு மறந்து போய்விட்டன. அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது மனதிற்கு பிடித்தமில்லாமல் இருக்கின்றன. அதைத் தவிர பீட்டர்ஸ்பர்க்கில் எனக்கு ஏராளமாக வேலை இருந்தது. நட்டாஷா உன்னிப்பாக அவரை கவனித்து பேசினாள். மேரி எவ்வளவு ஸ்லாக்கியமானவளாய் இருக்கிறாள். குழந்தைகளை பற்றி எவ்வளவு நன்றாக அவள் அறிந்து கொள்ளுகிறாள். அவர்களுடைய உள்ளத்தை ஊடுருவி பார்ப்பதைப் போல அவள் இருக்கிறாள். உதாரணமாக நேற்றைய தினம் மைட்டியா ரொம்ப விஷமத்தனமாக, அவனுடைய தந்தையைப் போலவே அவன் எம்மாதிரி இருக்கிறான் என்று பியர் இடைமறித்தார். மைட்டியாவின் தோற்றம் அவனுடைய தந்தையான நிக்கலஸைப் போல இருக்கிறது என்பதை அவர் எதற்காக கூறினார் என்ற விஷயத்தை நட்டாஷா அறிவாள். அதாவது அவருடன் பியருக்கு ஏற்பட்ட மனதிற்கு பிடித்தமில்லாத வாக்குவாதத்தை அவர் நினைவு கூர்ந்து, நட்டாஷா அதை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதை அவர் அறிய விரும்பினார். பொதுவாக ஒப்புக்கொள்ளப்படாத விஷயம் என்பதை பற்றியும் அங்கீகரிக்காத சுபாவம் நிக்கலஸுக்கு உண்டு. ஆனால் புதிதாக தோன்றும் ஒரு வழியை நீர் பெரிதாக மதிக்கிறீர் என்று நான் நினைக்கிறேன் என ஒரு சமயம் பியர் உபயோகித்த அதே வார்த்தைகளை அவள் திருப்பி கூறினாள். இல்லை, வாதங்களும் கொள்கைகளும் நிக்கலஸுக்கு நேரப்போக்கை போன்ற ஒரு தமாஷாகும். அதுதான் முக்கியமான விஷயம் என்று பியர் சொன்னார். உதாரணமாக, அவர் ஒரு வாசக சாலைக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கி வருகிறார். ஆனால் முன்னால் வாங்கிய சீஸ்மாண்டி, ரூசோ, மாண்டெஸ்கியூ போன்ற புத்தகங்களை படித்து முடிக்காமல் புதிதாக ஒரு புத்தகத்தை வாங்குவதில்லை என்று அவர் உறுதி கொண்டிருக்கிறார் என்று புன்னகையோடு கூறினார். ஆனால் நான் எம்மாதிரி இருக்கிறேன் என்பதை நீ அறிவாய் என்று அவர் ஆரம்பித்தார். அதாவது தாம் சொல்லியதை சுமூகப்படுத்துவதற்காக முயற்சித்தார். ஆனால் அது அவசியமில்லை என்பதை காட்டுவதற்காக நட்டாஷா இடைமறித்தாள். ஆகவே கொள்கைகள் எல்லாம் அவருக்கு ஒரு தமாஷா என்று நீர் சொல்கிறீர். ஆம், எனக்கு கொள்கைகளை தவிர வேறு எதுவும் அவ்வளவு முக்கியமானதல்ல. நான் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்த காலம் முழுவதும் நான் பார்த்த ஒவ்வொருவரையும் ஒரு கனவில் கண்டதைப் போல் கண்டேன். நான் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை கொள்ள ஆரம்பித்தால் மற்றவையெல்லாம் எனக்கு தமாஷாவாகவே தோன்றும். ஆ, குழந்தைகளை நீர் சந்தித்த போது நான் அங்கே இல்லாமல் போனதற்காக வருந்துகிறேன் என்று நட்டாஷா கூறினாள். எந்த குழந்தை மிகுந்த மகிழ்ச்சிகரமானதாய் இருக்கிறது? லீசாதான் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும்.
ஆம் என்று பியர் பதில் சொன்னார். அவருடைய மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை மேலும் தொடர்ந்து பேசினார். நாம் சிந்திக்க கூடாதென்று நிக்கலஸ் சொல்கிறார். என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. தவிரவும் நான் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்தபோது அடைப்புக்குறிக்குள் நான் உன்னிடம்தான் இதை சொல்லுகிறேன். மீண்டும் நாவலுக்குள் நான் இல்லாவிட்டால் பூரா விஷயங்களும் துண்டு துண்டாக சிதறிப் போய்விடும் என்று நான் உணர்ந்தேன். ஒவ்வொருவரும் அவருக்கு இஷ்டப்பட்ட பாதையில் போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பதில் நான் வெற்றி பெற்றேன். அதன் பின்பு என்னுடைய கொள்கையானது தெளிவாகவும் சுலபமாகவும் காணப்பட்டது. இதோ பார், நான் இதையோ அதையோ எதிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அம்மாதிரி சொன்னால் நம்மை தவறாக நினைத்து கொள்ளுவார்கள். நான் அவர்களுக்கு நீங்கள் ஒன்று சேருங்கள், நல்ல காரியங்களை விரும்பும் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே கொடியின் கீழ் தர்மத்திற்காக வேலை செய்யுங்கள் என்று சொன்னேன். இளவரசர் செர்ஜி ஒரு ஸ்லாக்கியமான புத்திசாலியான பேர்வழி. பியருடைய கொள்கையின் மகத்துவத்தை பற்றி நட்டாஷாவுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் அவருடைய மன அமைதியை குலைத்தது. அவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர், சமுதாயத்திற்கு அவசியமான ஒரு மனிதர் எனக்கு கணவராகவும் இருக்க முடியுமா? இது எப்படி நேரிட்டது? இந்த சந்தேகத்தை அவரிடம் சொல்லுவதற்கு அவள் விரும்பினாள். இப்பொழுது மற்ற எல்லாரையும் விட அவர் உண்மையிலேயே புத்திசாலியானவர் என்பதை யார் முடிவு செய்வது என்று அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள். பியர் மிகுந்த மரியாதை வைத்துள்ள ஒவ்வொன்றை பற்றியும் அவளே மனதில் ஆலோசனை செய்தாள். பிளாட்டான் காராட்டெவ் என்ற ஒருவரைத்தான் அவர் சொல்லியவைகளிலிருந்து அவர் மிகுந்த உயர்வாக மதிக்கிறார் என்பது தெரிந்தது. நான் எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமா என்று அவள் கேட்டாள். பிளாட்டான் காராட்டேவை பற்றித்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். உமது கருத்துக்களை அவர் ஒப்புக்கொள்ளுவார் என்று நீ நினைக்கிறாரா? இந்த கேள்வியை கண்டு பியர் கொஞ்சம் கூட ஆச்சரியப்படவில்லை. அவருடைய மனைவியின் சிந்தனை எந்த வழியில் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார். பிளாட்டான் காராட்டேவா என்று அவர் திருப்பி கூறி சிந்தனை செய்தார். அந்த விஷயத்தை பற்றி காராட்டேவின் கருத்து எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி சிரத்தையோடு சிந்திப்பதற்கு முயற்சி செய்வதாக காணப்பட்டார். அவனுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை அவன் புரிந்து கொண்டாலும் கொள்ளலாம். நான் உம்மை அசாத்தியமாக காதலிக்கிறேன் என்று நட்டாஷா திடீரென்று கூறினாள். அசாத்தியமாக அசாத்தியமாக காதலிக்கிறேன். இல்லை, அவன் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டான் என்று பியர் சிந்தனைக்கு பின்னால் கூறினார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையைத்தான் அவன் ஒப்புக்கொண்டிருப்பான். அவன் எப்பொழுதுமே ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒழுங்கையும் கண்டுபிடிக்கவே ஆவலோடு இருப்பான். நம்மை அவன் சந்திப்பதில் நான் பெருமை கொள்வேன். நான் இங்கு இல்லாமல் இருந்தபோது நடந்த விஷயங்களை பற்றி நீ பேசினாய். ஆனால் உன்னை பிரிந்த பின்பு உனக்காக எம்மாதிரியான விசேஷ உணர்வு என் மனதில் தோன்றியது என்பதை நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய். ஆம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று நட்டாஷா ஆரம்பித்தாள். அல்ல, அதுவல்ல. நான் உன்மீது பிரியம் கொண்டிருந்ததை விடவே இல்லை. யாராலும் அதற்கு மேல் பிரியம் கொண்டிருக்க முடியாது. என்றாலும் இது தனிப்பட்ட விசேஷமானதாகும். ஆம், நிச்சயமாக. அவர் தமது பேச்சை முடிக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய கண்கள் சந்தித்து மீதமுள்ளவைகளை சொல்லின. இதென்ன அசட்டுத்தனம் என்று நட்டாஷா திடீரென்று கூறினாள். தேன்மதிகளை பற்றி கூறுவது அசட்டுத்தனம். திருமணமான ஆரம்ப காலத்தில்தான் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லுவதும் அசட்டுத்தனம். அதற்கு மாறாக இப்பொழுதுதான் சிறந்த மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நீர் மட்டும் போகாமல் இருந்திருந்தால் நாம் எம்மாதிரி சண்டை போட்டுக்கொண்டோம் என்பது உமக்கு நினைவு இருக்கிறதா? அதெல்லாம் என்னுடைய தவறுதான். எப்பொழுதுமே என்னுடைய தவறுதான். நாம் எதை பற்றி சண்டை போட்டோம்? அதை பற்றி இப்பொழுது நினைவு கூட இல்லை. எப்பொழுதுமே ஒரே விஷயத்தை பற்றித்தான் என்று பியர் ஒரு புன்னகையோடு கூறினார். பொறாமை. அதை நீர் சொல்ல வேண்டாம். என்னால் சகிக்க முடியாது என்று நட்டாஷா கதறினாள். அவளுடைய கண்கள் கனிவற்று கோபமாக காணப்பட்டன. சிறிது நேரத்திற்கு பின்னால் அவள், நீர் அவளை பார்த்தீரா என்று கேட்டாள். இல்லை, நான் பார்த்திருந்தால் கூட அவளை அடையாளம் கண்டிருக்க முடியாது. அவர்கள் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார்கள். ஓ, உமக்கு தெரியுமா? நீர் படிப்பு அறையில் பேசிக்கொண்டிருந்த போது நான் உம்மை பார்த்து கொண்டிருந்தேன் என்று நட்டாஷா அவர்களை சுற்றி மூடியிருந்த மேகத்தை கலைக்க ஆவல் கொண்டவளைப் போல பேச ஆரம்பித்தாள். நீர் அவனைப் போலவே இருக்கிறீர்.
2 மொச்சைகளைப் போல இருக்கிறீர். அந்தச் சிறுவனைப் போலவே இருக்கிறீர். அடைப்புக்குறிக்குள் அவளுடைய சிறிய குமாரனை அவள் குறிப்பிடுகிறாள். மீண்டும் நாவலுக்குள். ஓ, அவனிடம் போவதற்கு நேரமாய்விட்டது. பால் வந்துவிட்டது. ஆனால் உம்மை விட்டு பிரிந்து போவதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார்கள். பின்னால் திடீரென்று இருவரும் ஒரே சமயத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். அவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் பேச ஆரம்பித்தார்கள். திருப்தியோடும் உற்சாகத்தோடும் பியர் ஆரம்பித்தார். ஒரு அடைமதியான மகிழ்ச்சி புன்னகையோடு நட்டாஷா ஆரம்பித்தாள். ஒருவரை ஒருவர் இடைமறித்து பேசியபடியால் மற்றவர் பேசட்டும் என்று இருவரும் ஏக காலத்தில் பேச்சை நிறுத்தினார்கள். இல்லை, நீ என்ன சொன்னாய்? பேசு, மேலே பேசு. இல்லை, நீர் மேலே பேசும். நான் அசட்டுத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று நட்டாஷா கூறினாள். தாம் எதை பேச ஆரம்பித்தாரோ அதை பியர் பேசி முடித்தார். பீட்டர்ஸ்பர்க்கில் தமக்கு ஏற்பட்ட வெற்றியை பற்றியே அவர் பேசினார். அச்சமயத்தில் ருஷ்ய சமுதாயம் முழுவதற்கும் உலகம் முழுவதற்கும் ஒரு புதிய வழியை காட்டும் கடமையை தமக்கு விதித்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் கருத்துக்கள் எப்பொழுதுமே சாதாரணமானவைகளாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லுவதற்கே நான் விரும்பினேன். கெட்டவர்கள் ஒன்று கூடி அதிகாரத்தை கைப்பற்றுவார்களானால் நாணயமானவர்கள் அதே மாதிரி செய்தாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அது ரொம்ப எளிமையானது, சுலபமானது. ஆம். இப்பொழுது நீ என்ன சொல்லுவதாயிருந்தாய்? நானா? வெறும் அசட்டுத்தனம். ஆனால் எல்லாம் ஒன்றுதானே? ஓ, ஒன்றுமில்லை, அற்பமான விஷயம் என்று நட்டாஷா இன்னும் அதிகமான பிரகாசத்தோடு இளநகை கொண்டு கூறினாள். பெட்டியாவை பற்றித்தான் உம்மிடம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவனுக்கு பால் கொடுப்பதற்காக இன்று பெட்டியாவை என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள தாதி வந்தாள். அவன் சிரித்துக்கொண்டு கண்களை மூடி என்னை பற்றி கொண்டான். தான் ஒளிந்து கொள்வதாக அவன் நினைத்து கொண்டான் என்று தோன்றியது. எவ்வளவு இனிமையாக இருந்தது தெரியுமா? இதோ அவள் அங்கே அழுந்து கொண்டு இருக்கிறாள். நல்லது, போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த அறையை விட்டு போனாள். இதற்கிடையில் கீழே குஞ்சு நிக்கலஸ் பால்கோன்ஸ்கியின் படுக்கை அறையில் ஒரு சிறிய விளக்கு வழக்கம் போல எரிந்து கொண்டிருந்தது. இருளை கண்டு அந்த சிறுவன் பயப்படுவதுண்டு. அந்த பயத்தை போக்க அவர்கள் முயற்சி செய்தும் முடியவில்லை. 4 தலையணைகளை அடுக்கி வைத்து அதன் மீது சாய்ந்து டெசலஸ் தூங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய ரோமன் மூக்கானது ஒழுங்காக குரட்டை விட்டு கொண்டிருந்தது. குஞ்சு நிக்கலஸ் வியர்த்து போய் அப்பொழுதுதான் கண் விழித்து படுக்கையில் எழுந்து அமர்ந்திருந்தான். விரிய திறந்த கண்களால் எதிரே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பயங்கரமான கனவிலிருந்து அவன் விழித்தான். அவனும் பியர் மாமாவும் அவனுடைய புளூடாஜ் கதையில் சொல்லுகிறபடி இரும்பு தொப்பிகள் அணிந்து ஒரு பிரம்மாண்டமான இராணுவத்தை நடத்த செல்வது போல அவன் கனவு கண்டான். இலையுதிர் காலத்தில் ஆகாயத்தில் பறக்கும் ஒட்டடைகளைப் போல அந்த இராணுவத்தில் உள்ள சிப்பாய்கள் சாய்வான கோடுகளாக காணப்பட்டார்கள். எதிராக பெருமிதம் காணப்பட்டது. அதுவும் மேலே சொல்லியதை போன்றபடியே கோடுகளாக காணப்பட்டாலும் அவை அதிக கனமுள்ளவைகளாக காணப்பட்டன. அவனும் பியரும் மகிழ்ச்சியோடும் சிரமமில்லாமலும் அவர்களுடைய லட்சியத்தை வர வர நெருங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களை தள்ளி கொண்டிருந்த அந்த கோடுகளானது திடீரென்று வேகத்தில் குறைந்தன. அந்த கோடுகள் சிக்கலாய்விட்டன. அதனால் மேலே நகருவதற்கு முடியாமல் கஷ்டமாயிருந்தது. நிக்கலஸ் மாமா அவர்களுக்கு எதிராக ஒரு கண்டிப்பான பயமுறுத்தும் தோற்றத்தோடு காணப்பட்டார். நீதான் இப்படி செய்தாயா என்று அவர் சொல்லி அங்கிருந்த உடைந்து போன முத்திரை அரக்குகளையும் பேனாக்களையும் காட்டினார். நான் உன்மீது பிரியம் கொண்டிருந்தேன். ஆனால் உங்களில் யாராவது முன்னால் அடி எடுத்து வைத்தால் அவர்களை கொல்லுவேன். அராக்கனிடமிருந்து எனக்கு அம்மாதிரி உத்தரவு வந்திருக்கிறது. குஞ்சு நிக்கலஸ் பியரை திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே பியர் இல்லை. அவருடைய இடத்தில் அவனுடைய தந்தை இளவரசர் ஆண்ட்ரூ காணப்பட்டார். அவனுடைய தந்தைக்கு உருவமோ அமைப்போ இல்லை. ஆனால் அவர் அங்கே இருப்பதாக தெரிந்தது. அவரை குஞ்சு நிக்கலஸ் அறிந்து கொண்டதும் அன்பு பெருகும் மூர்ச்சையானான். அதாவது தான் சக்தியை இழந்தது போலவும் தான் துவண்டு இருப்பது போலவும் தனக்கு உடல் இல்லாதது போலவும் அவன் உணர்ந்தான். அவனுடைய தந்தை அவனை தடவி கொடுத்து அவன் மீது இரக்கம் காட்டினார். ஆனால் நிக்கலஸ் மாமா வர வர அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். குஞ்சு நிக்கலஸை பீதி பற்றியது. உடனே அவன் கண் விழித்தான். என்னுடைய தந்தை
என்று அவன் நினைத்தான். அடைப்புக்குறிக்குள், அந்த வீட்டில் இளவரசர் ஆண்ட்ரூஸின் நல்ல உருவப்படங்கள் 2 இருந்தும் மனித உருவத்தில் அவரைப் பற்றி குஞ்சு நிக்கோலஸ் எப்பொழுதுமே சிந்தித்ததில்லை. மீண்டும் நாவலுக்குள், என்னுடைய அப்பா என்னுடைய இருந்து என்னை தடவிக் கொடுத்தார். என் மீதும் பியர் மாமா மீதும் அவர் பிரியம் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன். மூசியஸ் காவாலா தன்னுடைய கையை எரித்து கொண்டான். அதே மாதிரியான காரியம் எனக்கு ஏன் ஏற்படக்கூடாது? நான் கற்றுக்கொள்ள வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள். நான் கற்றுக்கொள்வேன். ஆனால் என்னுடைய படிப்பு ஒரு நாள் முடிந்துவிடும். அதன் பின்னால் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன். ப்ளூடார்ச்சினுடைய வீரர்களுக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு ஏற்பட வேண்டுமென்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அவர்கள் செய்தது போலவே நானும் செய்வேன். அவர்களை விட சாக்கியமாக நான் செய்வேன். ஒவ்வொருவரும் என்னை அறிந்து என் மீது அன்பு கொண்டு மகிழ்ச்சி கொள்வார்கள். திடீரென்று அவனுடைய விம்மல்களால் அவனுடைய மார்புயர்ந்தது. அவன் அழ ஆரம்பித்தான். உனக்கு உடம்புக்கு அசௌகரியமாய் இருக்கிறதா என்று டெசலஸின் குரல் அவனுக்கு கேட்டது. இல்லை என்று நிக்கோலஸ் கூறிவிட்டு மீண்டும் தன்னுடைய தலையணையில் படுத்தான். அவர் நல்லவர், அன்பானவர். அவர் மீது எனக்கு பிரியம் உண்டு என்று டெசலஸை பற்றி அவன் நினைத்தான். ஆனால் பியர் மாமா, ஓ, அவர் எப்பேற்பட்ட அதிசயமான மனிதர்! என்னுடைய அப்பா, ஓ, அப்பா, அப்பா, ஆம், அவர் கூட திருப்தி அடையும்படி ஒரு காரியத்தை நான் செய்து முடிப்பேன். அத்தியாயம் 16 நிறைவுற்றது.